Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சங்கீதம் 112 முதலாம் வசனம் முதல். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்துன உடனே என்ன சொல்லணும்? கர்த்தரை கனம் பண்ணி, கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து. எத்தனை பேர் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் இல்லைங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன். பயந்துன்றது ஒரு அருமையான வார்த்தை, இன்னொன்னு பிரியமாயிருக்கிறது. இது ரெண்டும் இருக்குதா நம்ம கிட்ட? பயம்னு சொன்னா கனம், மரியாதை. கர்த்தர் சொல்றாரா, அப்படிதான் நான் விசுவாசிப்பேன். கர்த்தர் செழிப்பை விரும்புறாரா, நான் செழிப்பை விரும்புறேன். கர்த்தர் நான் பெருக வேணும் என்று விரும்புகிறாரா, ஆமா நான் அதிகம் விரும்புறேன். கர்த்தர் அதிகமாக வேணும் என்று விரும்புகிறாரா, நானும் அதைத்தான் விரும்புகிறேன். அதுதான் மரியாதை. பாருங்க, அதுதான் கனம். கர்த்தர் அதிகமாக விரும்பும்போது நம்ம தரித்திரத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா மரியாதையே கொடுக்கலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு விரோதமா பேசி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். கர்த்தர் சொல்ற அற்ப விசுவாசியை காட்டு புஷ்பத்துக்கு இப்படி நான் பண்ணி இருக்கும் போது, சாலமனை விட நல்லா உடுத்தி இருக்கும் போது உனக்கு உடுத்த மாட்டேன்னு சொல்லும் போது, அதுக்கப்புறமும் நம்ம பெந்தோஸ்தே சபையில எந்திரிச்சு நின்றுட்டு எப்படி உடுத்துறது, இது ஆடம்பரம், அது இதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது அற்பத்தனம். கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதை அல்லது, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிற அழகு அல்லது. கர்த்தருக்கு பயந்துன்னு சொன்னா கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்துன்னு சொன்னா, ஒரு பெரிய உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு பெரிய வாஞ்சை, பிரியம், தேவனுடைய வார்த்தையின் பேர்ல ஒரு நேசம். அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வார்த்தை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க, விரும்புகிறீர்கள்? அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க. அவன் சந்ததி எப்படி இருக்குமா? பலத்திருக்கும். அவன் சந்ததியிலே நொந்து போயிருக்குன்னு சொல்லல, பலகீனமா இருக்குன்னு சொல்லல. அவனுடைய சந்ததி எப்படியோ கெட்டு போன சந்ததியா இருக்குன்னு சொல்லல. பலத்திற்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாரு செம்மையானவர்கள்? கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்கிறவர்கள். இன்னைக்கு கர்த்தரை கனம் பண்றீங்கன்னு சொன்னீங்க, கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்குன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், நீங்க தான் செம்மையானவர்கள். செம்மையானவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவருடைய சந்ததி பலத்திற்கும், அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் பாருங்க, நமக்காக மட்டும் நம்ம வசனத்தை கேட்கல, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆசிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். சொல்லுங்க, சில பிரசங்க யாரெல்லாம் வந்தா சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். எனக்கு முடக்க பேச பிரசங்க வந்து அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டிலே இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அருமையானவர்களே, என்ன அருமையான வார்த்தைகள்! கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கனத்தை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையின் மேல பிரியமா இருந்து, அதுக்கு கவனம் செலுத்தி அதன்படி நடந்து கொள்கிற மனுஷன் செம்மையான மனுஷன். அவன் சந்ததி நல்லா இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும், பலப்படும், பெருகி கொண்டு போகும், விருத்தி அடையும். அவனுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உண்டாயிருக்க வேண்டும். இதை பற்றி ஏதோ யாரோ எங்கேயோ பண்ண பிரசங்கத்தை வச்சுட்டு பயந்துகிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் இருந்தா நான் போனா, ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் இருந்தா வெயிட் பிரதர், இழுத்துரும் பிரதர், போக முடியாது. கர்த்தர் வரும்போது அப்படியே மேல பறக்க முடியாது, கீழே இழுத்துருமாக்கும். கர்த்தர் தூக்கும் போது எதுவும் இழுக்காது, பயப்படாதீங்க. கர்த்தர் தூக்குறப்ப இழுக்கிறேன்னு வெள்ளியும் பொண்ணு இழுத்துற போதா? ஒண்ணு இழுக்காது. குண்டு கட்டி விட்டா கூட இழுக்காது, இரும்ப கட்டி விட்டா கூட இழுக்காது. இரும்போட பறந்துருவீங்க. அந்த மாதிரி எதுவும் இழுக்காது. சொல்றாரு, வீடெல்லாம் கட்டினா அது நம்மளை இழுத்துரும் பிரதர், மேல போக முடியாது பிரதர். எப்படி போறது? ஃப்ரீயா இருக்கணும், அப்பதான் வந்த உடனே அப்படியே போயிடலாம். கொஞ்சம் சாப்பிடாம பட்னி கிடந்தா ரொம்ப வெயிட்டும் குறையும், ஈஸியா போலாம். இவருடைய ஆலோசனை எல்லாம் ஏற்காதீர்கள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவருடைய வீட்டிலே இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னுடைய வீட்டிலே இருக்கும். கர்த்தர் என்னுடைய நிலையை மாற்ற விரும்புகிறார். எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் என்ற எல்லா பொருளாலும், இந்த விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவன். கர்த்தருக்கு என்னுடைய முதற் பலனை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை கொடுக்கிறேன். என் உள்ளம் கர்த்தரை வாஞ்சிக்கிறது. நான்
கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பிரியமாய் இருக்கிறேன். இரவும் பகலும் அதை என் உள்ளத்தில் வைத்து தியானிக்கிறேன். என்னுடைய சந்ததி பலத்திருக்கும், விருத்தி அடையும், ஆசீர்வதிக்கப்படும், பெருகும். செம்மையானவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறபடி என்னுடைய வம்சம், எனக்கு பின்வரும் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னுடைய வீட்டிலே இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னுடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. விதையாகிய தேவனுடைய வார்த்தை உள்ள போயிருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா காது இருக்குது கேட்கறது. மெயின் இம்பார்ட்டன்ட். உள்ள இருக்கிறது விசுவாசிக்கிறதுக்கு. சொல்லுங்க, இருக்கு விசுவாசிக்கிறது. இந்த காது இருந்து காதை இணங்கி கேட்டு உள்ளத்துல விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தால் இன்னைக்கு இருக்கிறது போல நீங்க என்றைக்கு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகவே செய்வீர்கள். ஆமென். ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், காது கொடுத்து நான் கேட்கிறேன், நீங்க வந்திருக்க ஆலயத்துக்கு நான் கேட்டுட்டேன், என் உள்ளத்தை திறந்து நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த உள்ளத்தை எப்படிப்பட்ட காரியங்களால் நிரப்பிக் கொள்கிறேன் ஆண்டவரே, நன்றி உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க இந்த இடத்தை விட்டு போனீர்கள் என்றால், உன்னதமான காரியங்களை சிந்திப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில விருத்தியை நீங்கள் காணும்படியாய் நிச்சயமாய் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென்.